ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்கனாமிக்ஸ் செகண்ட் லெசனில் ஃபஸ்ட்டு 3 மார்க் பார்க்க போகிறோம். அது வந்து பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னா, த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அ கண்ட்ரி இன் அ பர்டிகுலர் இயர் இஸ் இப்போ செகண்ட் 3 மார்க் என்னென்னு பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்போசபிள் இன்கம் அண்ட் பர்சனல் இன்கம். இதுக்கு நமக்கு புக்லேயே இருக்குது. நான் ரெண்டையும் உங்களுக்கு ஒரே இதாக ஆக்கி கொடுத்துருக்கேன் ஈஸியாக படிக்கிறதுக்காக. இப்போ டிஸ்போசபிள் இன்கம் வந்து டிஸ்போசபிள் பர்சனல்
இப்போ செகண்ட் லெசனில் தேர்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம் 3 மார்க். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னு மீனிங். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் என்என்பி ரெஃபர்ஸ் டு த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் 3 மார்க்கு ஃபோர்த்து கொஸ்டின் செகண்ட் லெசன் என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அவுட்லே மெத்தட். ஸோ அந்த மெத்தடு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை த சொசைட்டி இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் இஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம்னு கேட்டிருக்காங்க. டபுள் கவுண்டிங்கிறதுனால 2 தடவை கவுண்ட் பண்ணுறது, நேஷ்னல் இன்கமில் 2 தடவை கவுண்ட் பண்ணுறதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர்ஸை ஈஸியாக பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ அப்டைன்ட் ஆக்சுவலி ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அவாய்ட் டபுள் கவுண்டிங். ஸோ இந்த நமக்கு கிடைக்கிற வேல்யூவை ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸாக நம்ம ஆக்சுவலாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் டிரைவ்டு பை த சம்மேஷன் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் ஆடட் இன் த ப்ராடக்ட் டு ப்ராசஸ்.
ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது திருப்பி திருப்பி ஆட் பண்ணக்கூடாது. பட் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இதுக்கு வந்து ரா மெட்டீரியல் வாங்கினா அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, ஸோ அதை வந்து அந்த மிஷின்குள்ளே விட்டால் அந்த மிஷின் காஸ்ட்டும் சேர்த்து எவ்வளோ, அப்போ மிஷின் காஸ்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆட் பண்ணணும். டு அவாய்ட் டபுள் கவுண்டிங், எய்தர் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் அவுட்புட் ஷுட் பி டேக்கன் இன் டு த எஸ்டிமேட் ஆஃப் ஜிஎன்பி ஆர் த சம் ஆஃப் வேல்யூஸ் ஆடட் ஷுட் பி டேக்கன். ஸோ டபுள் கவுண்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 வழி சொல்கிறாங்க. ஒன்று வந்து அதை எஸ்டிமேட் ஆஃப் ஜிஎன்பி பண்ணணும், இல்லை சம் ஆஃப் வேல்யூ ஆடட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மெத்தட் என்னென்ன, ஒன்று எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிஎன்பி, இன்னொன்று சம் ஆஃப் வேல்யூ ஆடட். அடுத்து டபுள் கவுண்டிங்கை வேல்யூ ஆடட் மெத்தடில் தான் அவாய்ட் பண்ண முடியும்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. எனி கமாடிட்டி விச் இஸ் எய்தர் ரா மெட்டீரியல் இன்டர்மீடியட் குட் ஃபார் த ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். அதாவது ரா மெட்டீரியலையும் இன்டர்மீடியட் குட்டையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது எண்ணுறப்ப ஃபைனல் ப்ரொடக்ஷனுக்கும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ காட்டன் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ரா மெட்டீரியலாகவும் என்டர் ஆகிட்டு திருப்பி ப்ரொடக்ஷன்லேயும் அது என்டர் ஆச்சுன்னா அது வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூ ஆஃப் காட்டனை தனியாகவும் என்ட்ரு பண்ணணும். அந்த வேல்யூ ஆஃப் காட்டன் வந்து ஒரு காஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் அதை கிளாத்தில் தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ காட்டனையே திருப்பி என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வேறு வேர்டில் வேறு ஃபார்மில் மாறினதுக்கப்புறம் வேறு ஃபார்மில் என்ட்ரு பண்ணால் தான் நமக்கு டபுள் கவுண்டிங் வராது. ஸோ எவ்ரி ஸ்டேஜ்லேயும் வேல்யூ ஆடடை கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் டபுள் கவுண்டிங்கை தடுத்துடலாம். இப்போ அடுத்த 3 மார்க் நேஷ்னல் இன்கமுக்கும் வெல்ஃபேருக்கும் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் இன்கமுக்கு நம்ம படித்த நேஷ்னல் இன்கம் மீனிங் எழுதிட்டு வெல்ஃபேரை மட்டும் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, வெல்ஃபேர்னால் நம்ம வெல்ஃபேரோட மீனிங்கை தனியாக எழுதலை, நேஷ்னல் இன்கமையும் வெல்ஃபேரையும் கம்பேர் பண்ணி எழுதுகிறோம். ஸோ நம்ம எக்கனாமிக் வெல்ஃபேரை கம்பேர் பண்ணி எழுதுகிறோம். அதனால தான் இப்போ இதில் செகண்ட் சென்டென்ஸ் நேஷ்னல் இன்கம்க்கு அடுத்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பெர் கேபிட்டல் இன்கம் ஆஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர் சஃபர்ஸ் ஃப்ரம் லிமிட்டேஷன். ஸோ எக்கனாமிக் வெல்ஃபேருக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு இந்த கொஷினுக்கு ஒரு 4 லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, the economic welfare depends upon the composition of goods and services provided. எக்கனாமிக் வெல்ஃபேருன்றது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ இருக்கோ அதை சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். கிரேட்டர் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் ஓவர் கன்சியூமர் குட்ஸ், த இம்ப்ரூவ்மெண்ட் இன் எக்கனாமிக் வெல்ஃபேர் வில் பி லெஸ் தேர். சப்போஸ் கன்சியூமர் குட்ஸை விட கேபிட்டல் குட்ஸ் நம்ம அதிகமாக வாங்கினோம்னா எக்கனாமிக் வெல்ஃபேரில் சில லெஸ் ஏற்படும், கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் குட்ஸ்னால் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கிற குட்ஸ்ன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட்டு, ஹையர் ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். ஸோ நமக்கு ஜிடிபி ஹையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸுன்றது கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஏன்னா ஒரு ஜிடிபி அதிகமாகுதுன்னு நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி மூலமாக அதிகமாகும். இண்டஸ்ட்ரியில் வந்து பொல்யூஷன்ஸ் ஏற்படுத்துறது மூலமாக ஏரு, வாட்டரு, சாயிலு நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக எக்கனாமிக் வெல்ஃபேர்ஸ் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஹையர் ஜிடிபி வந்து கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸோடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் குட்ஸ் வில் ஷோ த இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் அவுட்புட் பட் நாட் வெல்ஃபேர். நாங்கள் போருக்கு அந்த விமானம் வாங்கிட்டோம், இப்போ கடைசி 3 மார்க் செகண்ட் லெசனில் என்னென்னு பார்த்தோம்னா யூசஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ இது எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் எழுதிக்கணும். அது மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் நம்ம ஆல்ரெடி 2 மார்க்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம்னு இருக்குது. அதில் இருக்கிற 1 2 3 4
5, 6, 7, 8, 9. 9 topics: GDP, GNP, NNP at factor cost, personal income, disposable income, per capita income, real income, GDP deflator. அப்படின்ற எல்லா டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணி எழுதியிருக்கணும். ஏன்னா யூசஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக எழுதணும்னு கேட்டிங்கன்னா, அது ஃபுல்லாக எழுதுனா தான் நமக்கு ஆன்சர்ஸ் கவர் ஆகும். இது ஃபுல்லாக எழுதுனா 3 மார்க்குக்கு எப்படி டைம் பார்த்தோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொஷின் நம்ம கண்டிப்பாக இது எல்லாமே எழுதுனா தான் அந்த கொஷின் ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இது படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்ம ஜிடிபி, என்என்பி, பெர் கேபிட்டா இன்கம், ஃபேக்டர் காஸ்ட்டு இப்போ எல்லாமே ஆல்ரெடி 2 மார்க் 3 மார்க்ஸ்லேயே ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி நம்ம படிக்க வேண்டியது மட்டும்தான். இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி எழுதிட்டா இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு ரொம்ப கவலைப்பட வேணாம். இந்த நம்மளோட இருக்குது தெரியுமா, கடைசியாக நமக்கு எக்கனாமிக்ஸில் பேஜ் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா கிளாஸரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸரியில் நமக்கு ஜிஎன்பி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு, பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் படித்து இதில் எழுத கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினில் அந்த கிளாஸரியில் இருக்கிற பாயிண்ட்ஸை எழுதிட்டு ஃபார்முலாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு போதுமானது. இந்த கொஸ்டினுக்கு நான் மீனிங் சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லா கொஸ்டினுக்கும் மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள், இல்லைனா நான் உங்களுக்கு அதை அப்படியே டேக் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட செகண்ட் லெசன் 3 மார்க்ஸும் முடியுது. ஸோ இந்த கொஷினில் மெயின் யூசஸ்ன்னு கேட்டதுனால எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். மீனிங் எழுதிட்டு, மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம் எழுதிட்டு, இந்த ஃபேக்டர்ஸை பூரா கொடுத்துட்டு அதை ஒவ்வொன்றா பற்றி 2 லைன்ஸ் இல்லை 1 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸை மட்டும் மறக்காமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எழுதிடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.